ஈரானோட பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா நீங்கள் இது போலே எங்களை மிரட்டிக்கிட்டு இருங்க, பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது இது இல்லாமல் கேஸோட விலையும் உயரப்போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியமானது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரும்பவும் ஈரான் உங்கள் முழு நாட்டையும் அழிக்க எங்களுக்கு ஒரு நாள் போதும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காரு. இப்படி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, அவர் சொல்கிறது போல பண்ணுவாரா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது போன்ற முக்கிய தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ முதல்ல நம்ம ட்ரம்ப்ல இருந்து பார்த்துடலாம். ட்ரம்ப் நாங்கள் ஒரே நாளில் உங்களை அழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னது என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது போலே தான் ஈரானோட வாட்டர் பிளான்ட், தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய இடம், இதெல்லாமல் மின் உற்பத்தி நிலையம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய ஆயில் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம், அந்த ஆயிலை சுத்தகரிக்கக்கூடிய இடம், இது எல்லாத்தையுமே அடித்தாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து ஈரானால் இதுலேருந்து மீள முடியாது அப்படிங்கிறப்போ ஒரு தகவல் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கு. இப்போ இது போல் மிகப்பெரிய தாக்குதலை பண்ணுவாங்களா அமெரிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பண்ண மாட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப்புமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில சின்ன சின்ன தாக்குதல் நம்ம பண்ணலாமா, அதுவும் அந்த குறிப்பிட்ட இடத்த கரெக்டாக அடிக்கிற போல் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ கிடச்சிருக்கு. நேற்றைய வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதாவது அமெரிக்கா ஈரானுடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதிக்கு உள்ளவும் வெளியவும் எந்த கப்பல் போனாலும் அதை சோதனை பண்ணுவாங்க அப்படிங்கிற போல் சொல்லியிருந்தோம் இல்லையா. அதில் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. என்னன்னா, ஈரானுக்கு சொந்தமான கப்பல், அது இல்லாமல் ஈரானோட துறைமுகத்துக்கு எந்தெந்த கப்பல் போகுதோ அதை மட்டும்தான் தடுக்குவாங்க. மற்ற எந்த கப்பலையும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தடுக்க போகிறது கிடையாது. அதாவது துபாய், சவுதி இந்த துறைமுகத்துக்கு போகிறதா இருக்கட்டும், குவைத்துக்கு போகிறதா இருக்கட்டும், மற்ற நாடுகளுடைய கப்பல்களை அவங்க எதுவுமே பண்ண போகிறதில்ல, செக் பண்ணிவிட்டு அனுப்பிடுவாங்க. ஆனால் ஈரானுக்கு சொந்தமான கப்பல், ஈரானோட துறைமுகத்துக்கு எந்தெந்த கப்பல் போய்கிட்டு வருதோ அந்த கப்பலை தடுப்பாங்க அப்படிங்கிற போல் இந்த தகவலை நேற்று இரவே நம்ம ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ அமெரிக்கா சொல்லியிருந்தது போலயே ஏப்ரல் 13 இன்று இரவு 7:30 மணிக்கு அவங்களுடைய பணி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணக்கூடிய ப்ராப்பரான வெரிஃபிகேஷனில் அமெரிக்கா ஈரானோட கப்பலை பிடிச்சிச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் ஈரானுக்கு. இப்போ ஈரான் இது போல் எங்களுடைய கப்பலை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற போல் அவங்களும் கடுப்பாயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப தாக்குதல் அப்படிங்கிறத அதிகப்படுத்துவாங்க. இதெல்லாமே ஒரு போர் அப்படிங்கிறது நிற்கிறதுக்கான வாய்ப்புகளாக தெரியலை. இந்த போர் அப்படிங்கிறது இன்னும் வளர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை தான் அதிகரிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இது போல் அமெரிக்கா கெடுபிடி பிடிக்கும் போது ஈரான் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் எந்த நாட்டு கப்பலுக்கும் அனுமதி கிடையாது அப்படிங்கிற போல சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது மொத்தமாக உலக நாடுகளுடைய சட்டம்படி என்ன சொல்லுதுன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் அவங்க காவலுக்கு இல்லைனா பாதுகாப்புக்கு இருக்கலாம் ஒரு சில மதிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஈரானுக்கு இருக்குது. ஆனால் ஈரான் அந்த பகுதியை முழுமையாக கட்டுப்படுத்துறது, அப்படி இல்லைனா அந்த பகுதிக்கு கப்பல்கள் வந்தால் தாக்குதல் நடத்துறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த கடல் பகுதியாக இருக்கட்டும், எந்த கடல் பகுதியாக இருக்கட்டும், போக்குவரத்து அப்படிங்கிறது அங்கே அதிகமாக இருக்கும்போது மற்ற நாடுகளுக்கும் அது சொந்தமானது அப்படிங்கிற போல் தெளிவாக இப்போ சொல்லியிருக்காங்க. இது எல்லா நாடுகளுமே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஈரான் அப்படி ஏற்றுக்கலை, எங்களுடைய பகுதி இது அப்படிங்கிற போல் சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படிங்கிறது அவங்களுடைய நிலப்பரப்புலேருந்து கடல் பகுதிக்கு சொந்தமானது. அவங்க அந்த பகுதிக்குள்ளே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி இருக்கிறதா சொல்கிறாங்க. உலகத்தில் 20% ஆயில் இல்லைனா மற்ற பொருட்களுடைய போக்குவரத்து அப்படிங்கிறது கப்பல் மூலமா அந்த பகுதியில் நடக்குது. இப்போது ஈரான் வந்து அந்த பகுதி எங்களோடது அப்படின்னு சொல்லும்போது இது போன்ற போட்டியிலேயே போயிட்டு இருக்கும்போது இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட இந்த ஒரு சோதனைக்கு எங்கள் பகுதியில் நாங்கள் அமெரிக்காவோட கப்பல் அப்படிங்கிறது வருதா அப்படிங்கிறத சோதனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அது தாக்குதலுக்கு உட்படுத்தப்படலாம் அப்படிங்கிற போலையும் சொல்லியிருக்காங்க. அப்படி அமெரிக்காவோட கப்பலை மட்டும் நேரடியாக எல்லாருக்கும் தெரியும்படி ஈரான் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அமெரிக்கா அதிகமான கோபம் அடைவாங்க. அப்படி அடைஞ்சாங்கன்னா ஈரானை மிகப்பெரிய தாக்குதலுக்கு உட்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அப்படி மிகப்பெரிய தாக்குதலுக்கு உட்படுத்தினாங்கன்னா நம்ம எப்போதும் சொல்கிறது அதுதான், பெட்ரோல் டீசல் விலை இப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை விட இன்னும் அதிகமான இந்த தாக்குதல் மூலிமா விலை உயர்வு அப்படிங்கிறது ஏற்படும். அந்த பகுதியில் எந்த கப்பல்களும் வர முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகும், இப்போ இருக்கிறத விட அதிகமாகும் அப்படிங்கிறப்போ நான் சொல்ல வரேன். இல்லை இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெரிதாக போகலை, அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மிடில் ஈஸ்டில் எங்கெங்கே இருக்கும் அங்கே மட்டும் ஈரான் தாக்குதல் நடத்துகிறாங்க, திரும்ப இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குதல் நடத்துகிறாங்க, அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துகிறாங்க, இது போலே போய்கிட்டு இருக்குன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியிலையும் ரொம்ப கஷ்டம், மற்ற கப்பல்கள் அப்படிங்கிறது வர்றது ஈரான் தடுப்பாங்க. இது இல்லாமல் ரெட் சி அப்படிங்கிற போல் ஒரு கடல் பகுதி இருக்குது. இந்த மேப்பில் பாருங்கள், நான் ஏரோ பண்ணியிருக்கேன், அதுவும் அம்புகுறி வச்சுருக்கேன். இந்த பகுதியில் பக்கத்தில் ஏமன் இருக்குது பாருங்கள், இந்த ஏமனும் அந்த வழியாக வரக்கூடிய கப்பல்களை தாக்குவோம் அப்படிங்கிற போல் சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் கட்டுப்படுத்துறது ஈரான். ஏமனில் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹூத்திஸ் குரூப்பு அந்த சைடில்
மற்ற கப்பல்கள் வந்துச்சுன்னா தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் விரிவாக இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். அடுத்து ஈரானோட பாராளுமன்ற சபாநாயகர் விலை உயர்வு அப்படிங்கிறது பெட்ரோல் டீசலில் உறுதியாக வரப்போகுது அப்படிங்கிற போல் அவர் சொல்லியிருந்தது எதற்காக அப்படின்னா, இது போல் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடியாமல் இந்த மாதம் போகுது, அடுத்த மாதம் போகுது அப்படின்னா எவ்வளோ நாள் தான் நம்ம இங்கே வாங்கக்கூடிய ஆயிலுக்கு பதிலாக மற்ற நாடுகள்கிட்ட வாங்கினாலுமே ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அந்த டிமாண்ட்னால குரூட் ஆயிலோட விலை அப்படிங்கிறது உயர்வாகுங்க. இன்னும் இப்போ இருக்கிறத விட இப்போ ஒரு 110, 120 இல்லைனா $100 இந்த ரேஞ்சிலே இருக்குது. இது இன்னும் அதிகரிக்கும். இந்த பிரச்சனை அப்படிங்கிறது டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுனால இப்படி விலை உயர்வு அப்படிங்கிறது தரும்போது நம்ம மற்ற நாடுகள்கிட்ட இருந்தும் என்னதான் அதிகபட்சமாக வாங்கினாலுமே, இப்போ ரஷ்யாவில் நமக்கு டிஸ்கவுண்ட்டில் தரேன்னு சொன்னாங்க, என்னதான் டிஸ்கவுண்ட்டில் வாங்கினாலுமே அந்த விலை அப்படிங்கிறது உயர்வாகும் போது நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது ஒரு $60 இருந்த இப்போ ஒரு $150 போகுதுன்னு வைங்களேன், அங்கேருந்து ரஷ்யாவிட்டேருந்து நம்ம ஒரு 40% டிஸ்கவுண்ட்டில் வாங்குகிறோம்னா இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும், என்னதான் நம்ம டிஸ்கவுண்ட்லேயே வாங்கினாலும் அதிக விலை கொடுத்து தான் அந்த குரூட் ஆயில் அப்படிங்கிறத வாங்குவோம். இதனால் இந்த டிமாண்ட்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் குரூட் ஆயிலோட விலை அப்படிங்கிறது உயரும். அது என்ன தான் உயர்ந்துக்கிட்டே போனாலும் அதிலிருந்து 40% தான் நமக்கு அதிகபட்சமாக அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுவும் சொல்லியிருக்காங்களே தவிர அந்தளவுக்கு தருவாங்களா, அந்தளவுக்கு ரஷ்யா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதனால் ரஷ்யா நல்லா சம்பாதிக்கும். இன்னொன்று, நம்ம பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறத நல்லா உயர்றத கண்ணால் பார்க்க முடியும். இப்போ உயரலை அப்படிங்கிற போல் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்னும் இதே போல் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மாதம் முடியலை, இல்லை அடுத்த மாதம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குன்னா பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறத உயர்றதை நீங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க. கேஸோட விலை இப்போவே $60, $70 உயர்ந்திருக்கு சமையல் எரிவாயுவுக்கு. இது நகரப்புறங்களில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நான் கிராமப்புறங்களில் சொல்கிறேன். இது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு $150, $200 மேலேயும் உயரத்துக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. இப்போவே கேஸ் சிலிண்டரில் இது எனக்கு மட்டும்தான் நிகழ்ந்துச்சா இல்லை உங்களுக்கு நிகழ்ந்திருக்கான்னு பாருங்கள். சமையல் எரிவாயு வீட்டுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி தான் பிடிச்சி தராங்க போல். நானுமே ஏமாந்துருக்கேன், நிறைய பேருமே ஏமாந்துருக்க போல தான் சொன்னாங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ இது போல தாங்க சொல்லியிருக்காங்க ஈரான் சொல்லியிருக்கிறது. அவர் இப்படி தான் சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஈரானோட அதிபர் மசூத் பெசஸ்கியான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் சமாதான பேச்சுக்கு இன்னும் காத்து இருக்கிறோம், ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற போல சொல்கிறாரு. ஆனால் அமெரிக்கா சைட்லேருந்து இந்த திமிரா பேசுறது, இல்லை பெரிய ஆள் நான் தான் அப்படின்னு சொல்கிறது, இல்லைனா எங்களை அடி பணிய வைக்க பார்க்குறது, இது போலெல்லாம் பண்ணால் நாங்கள் ஒருபோதும் பணிய மாட்டோம் அப்படிங்கிற போல் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சின்ன தாக்குதல் நடத்தினீங்கன்னா அதை விட பல மடங்கு பயங்கரமான தாக்குதல் அப்படிங்கிறத நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற போல் ஈரான் சொல்லியிருக்கு. இதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈரான் எந்த அளவுக்கு எந்தெந்த தலைவர்கள் இறந்தாலுமே மீண்டும் அவங்களுடைய தலைவர்கள் அப்படிங்கிறத உருவாக்கி அவங்க கடைசி வரைக்கும் போராடுவாங்களே தவிர அந்த போராட்டங்களுக்கு அவங்களுடைய மக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால இது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் இந்த போர் அப்படிங்கிறது எப்போ முடியும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடியே நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், உங்களுக்கு அது புரிய வரும். இதெல்லாமல் இப்போ முக்கியமான தகவல் அப்படிங்கிறத நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். அதாவது இந்த சிஏஏ அப்படிங்கிறது F-15 விமானிகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்கன்னு நம்ம சேனலோட அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே போல் ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய IRGC இராணுவ அதிகாரிகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அந்த சிஏஏ அப்படிங்கிறது அவங்களுடைய மொபைலை ஹேக் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வைரஸ் அப்படிங்கிறத அனுப்பிச்சிருக்காங்க. அது மூலயமா ஒரு மெசேஜ் அப்படிங்கிறத அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெசேஜில் அதோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பகஸ் ஸ்பைவேர்னு சொல்லி, இந்த ஸ்பைவேர் மூலயமா அவங்களுடைய ஃபோனுக்கு ராங்கான ஒரு நியூஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் தான், அதாவது அமெரிக்கா எங்களுடைய விமானிகளை நாங்கள் கடல் வழியாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிற போல் கிடச்சிருக்கு. அதனால தான் அவங்களுடைய கவனக்குறைவு அப்படிங்கிறது ஏற்பட்டு அமெரிக்கா அவங்களுடைய விமானிகளில் மீட்டெடுத்துட்டாங்க அப்படிங்கிற போல் சொன்னாங்க. ஆனால் அது மீட்டெடுத்தாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ என் பண்ணலாம். இன்னும் நிறைய தகவல் அப்படிங்கிறது நம்ம கிடைக்க நான் உங்களுக்கு தொடர்ந்து இது போல் நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்த தகவல் அப்படிங்கிறது எளிமையாகவும் புரிதலாகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்.